அல்லேலூயா. இந்நாளிலமா கூட பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்மளை நேசிக்கிறபடினால நாம் ஆண்டவருடைய சமூகத்துல, அதாவது நாம் ஆண்டவரை ஆராதிக்க நாம் ஆன்லைன் மூலியமா, இந்த ஃபேஸ்புக் மூலியமா, யூடியூப் மூலியமா நாம் கூடி வந்து இருக்கிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நம்ம செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி நாம் கண்களை மூடி ஆண்டவர் ஒரு முறை ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, பேசுவ நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய ஆவி எங்கள் மேல ஊற்றப்படட்டும். ஆவியானவர் சபைக்கு ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க மேல, கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க மேல உடைய வல்லமை அபிஷேகம் அருங்கபடியாக செபிக்கிறோம். இன்னைக்கு நீ தடையெல்லாம் மாற்றிடுங்கப்பா. வேத சத்தியத்தின் அறிவினால் எங்களை நிரப்பிடுங்க ஆண்டவரை. மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை எங்கள் கொடுத்துடுங்க சுவாமி. தெய்வீக மன்னாவினால் எங்களை நிரப்பி திருப்தியாக்கிடுங்கப்பா. நாங்கள் பசி தாகமுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. தாகமுள்ளவர் என்னிடத்தில் வாங்க என்று கூப்பிட்டீங்களே, பசி உள்ளவன் என்கிட்ட புசிக்க கடுவான் என்று சொன்னீங்க. அப்பத்தை கொடுத்துடுங்கப்பா. ஜீவ தண்ணீரை ஊற்றிடுங்க. நீங்க அப்படியே செய்திடுங்க. எங்க மனசை, எங்க சிந்தனையை, யோசனை எல்லாம் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்ம 2 வாரமாக ஒரு தொடர்ந்து நம்ம ஒரே தலைப்புல தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தின் ஊமைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்துல நம்ம ஊமையை பார்த்தோம். முதல் ஊமையானது பரலோக ராஜ்யமானது மறைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. 2வது பார்த்தோம், விலையேர்ந்த முற்றுக்கு ஒப்பாயிருக்கிறது. 3வது நாம் பார்த்தோம், அது கடலில வலையை போட்டு இழுக்கிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. 3 மறைபொருள் ஊமைகளை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அதே போல இந்த வாரத்திலே ஒரு 3 காரியத்தை, 3 ஊமைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். தேவ ராஜ்யத்தின் ஊமைகள், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் பேரபிள்ஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:35. என் வாயை ஊமைகளினால் திறப்பே. உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. இங்க நாம் வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுறது. இந்த வார்த்தையானது இயேசு சுவாமி சொல்கிறார், என் வாயை ஊமைகளால் திறப்பேன். நான் ஊமைகளால், அதாவது ஒத்து பேசுகிற, மறைந்து ஒத்து பேசுகிற வார்த்தைகளை, பரலோக ராஜ்யத்துக்கு குறித்த அந்த காரியத்தை என் வாயை ஊமைகளால் திறப்பேன். இப்படி தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்க, அது நிறைவேறும்படி ஆண்டவருடைய வாயில அநேக ஊமைகள் வெளியே வந்தது. அல்லேலூயா. அதுலதான் நம்ம 2 வாரமாக 3 ஊமையாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வாரத்துல நாம் பார்க்க இருக்கிற ஊமையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை எந்த ஊமைக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க பாருங்க. பரலோக ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்க பாருங்க, இந்த ஊமையை குறித்து வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குதுனாக்கா, பரலோக ராஜ்யம் அது எப்படினாக்கா, ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளைக்கு, அதாவது இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணுகிறதை போல அந்த கல்யாணம் இருக்கிறது. அது போல இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம சாதாரணமான ஒரு கல்யாணத்து வீட்டுக்கு போகும்போது கூட அங்க
நம்ம பார்க்கிறோம். விருந்து அங்க வரவேற்புண்டு அநேக காரியங்கள் உண்டு. ராஜா வீட்டு கல்யாணம்னா இன்னும் அதிகமாக காரியங்கள் இருக்கு. எல்லாம் பெஸ்டான காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா. இயேசு சுவாமி அற்புதத்தை செய்த இடம் கானா ஊரு கல்யாணம். அந்த இடத்துல ஒரு குறை இருந்தது. ஆண்டவர் அந்த குறையை நிறைவாக்கி அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினாங்க. கல்யாண வீடு என்றால் சந்தோஷத்தின் வீடு. அல்லேலூயா. ஒரு கல்யாண வீடு என்றால் அது எதிர்பார்ப்பின் வீடு. ஒரு கல்யாண வீடு என்றால் நிறைவான ஆசீர்வாதமும் போஜனமும் இருக்கிற இடம். அல்லேலூயா. பிரியமானங்களா, அதுவும் ராஜா வீட்டு கல்யாணம்னா அதுல குறையில்லாதபடிக்கு அந்த ராஜா பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த ராஜா அதுல ஏதாவது குறை இருந்தால் அந்த ராஜாவுக்கு தான் அவமானம். அப்படிப்பட்டதா பரலோக ராஜ்யம் இருக்குது. கல்யாண வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறது. தன் ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்வதை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க ராஜாவை யாரை குறிப்பிடுனா பிதாகிய தேவனை குறிப்பிடுகிறது. குமாரன் யார்? இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. சபையை மனவாட்டிக்கு குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்பு கொடுக்க நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையாக அந்த ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படி நான் மிகுந்த பிரயாசமும் வேதனையும் படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். பிரியமான தேவஜனமே, சபையானது தேவனுடைய மனவாட்டியா இருக்குது. அந்த மனவாளன் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானங்களே, இதுக்கு ஒப்பாக தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராஜா என்ன செய்கிறார்? தொடர்ந்து வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அந்த ராஜா என்ன செய்கிறார்? எல்லாரும் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க முன்னாடியே லிஸ்ட் போடுவாங்க. யார் யாரெல்லாம் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸோ ஒரு லிஸ்ட் போட்டு இவங்களை கூப்பிடணும், இவங்க முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுவாங்க. அதே போல அந்த ராஜா என்ன செய்கிறார்? ஒருவனை கூப்பிட்டு, ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, இவங்களெல்லாம் கூப்பிடணும்வா, நீ போய் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். வாசிங்க அப்படியே. அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். வர மனதில்லை. இப்ப கல்யாண வீட்டுக்கு நீங்க எல்லாம் விருந்தாளி விஐபிங்க வாங்க என்று கூப்பிடும் போது வரத்துக்கு மனசுல எங்க? கல்யாண வீட்டுக்கு, சந்தோஷமான வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு இல்லைங்க அழைத்தது. கல்யாண வீட்டுக்கு வாங்க, அங்க உங்களுக்கு சகலமா இருக்கும் என்ற அழைப்பு கொடுக்கிறாங்க. ஆனா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை, சாக்கு போக்கு சொல்றாங்க. இன்னைக்கு பிரியமான தேவச்சேரமே, பரலோக ராஜா நம்மளை அழைக்கிறது. அந்த பரலோகத்தில் இருக்கிற ராஜா நம்மளை அழைக்கிறார். வாங்க வாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாங்க என்று அழைக்கிறாங்க. சாக்கு போக்கு சொல்றாங்க. அதை தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, வேறு ஊழியக்காரரை, ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாங்க. கூட்டிட்டு வாப்பா, தெருவில் அவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க, நான் நியமிச்ச ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க கல்யாண வீட்டுக்கு. அவனுக்கு ஒருத்தனுக்கு பதில் கொடுக்கல. இன்னொரு ஊழியக்காரனை அனுப்புகிறாங்க. வாசிங்க. நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் என் கொழுத்த ஜந்துக்களும் அழிக்கப்பட்டது. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமா இருக்குது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று. கல்யாணத்துக்கு, பரலோகத்துக்கு வாங்க என்று தேவன் அழைக்கிறார். கல்யாணத்துக்கு வாங்க என்று அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று, அழைக்கப்பட்டவர்களுக்கு போய் சொல்லுங்கப்பா அனுப்பினான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசி. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி தேவனுடைய அந்த அழைப்பை அசட்டை பண்ணுகிறாங்க. ஒருவன் தன் வயலுக்கு, ஒருவன் தன்
வியாபாரத்துக்கும் போய்விட்டாங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் இருக்கிற ராஜா எங்க அழைப்பை கொடுக்கிறார்னா, கல்யாண வீட்டுக்கு வாங்க என்று அழைப்பு கொடுத்தா ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாங்க. அவனுக்கு செவி கொடுக்காம, அழைப்பை ஏற்றுக்கொள்ளாம அவனை தள்ளி விட்டாங்க. இரண்டாவது இன்னொரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனுப்பின உடனே சாக்கு போக்கு சொல்றாங்க, நானே வயல் வாங்கிட்டேன், நான் வயலுக்கு போகணும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்றார். மூணாவது ஆள அந்த வேலைக்காரனை அவமானப்படுத்தி அடித்து விரட்டுகிற அளவுக்கு முன்னேறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் முதலாவது கல்யாண வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி நம்மளை அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைப்பானது பொதுவானது. அல்லேலூயா. இந்த அழைப்பானது பொதுவான அழைப்பா இருக்கிறபடினால ஆண்டவர் நம்மளை அழைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இந்த அழைப்பை குறித்து லூக்கா அழகா சொல்றாங்க பாருங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கும் போது, லூக்கா விருந்து வேளையில தன் ஊழியக்காரனை நோக்கி அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். இந்த ராஜா அந்த வேலைக்காரனை எல்லாம் உங்களுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறப்போ, ஆடு மாடு எல்லாம் கொளுத்த சென்றெல்லாம் அடிக்கப்பட்டு ஆயத்தமா இருக்கு, நீங்க எல்லாம் கல்யாண வீட்டுக்கு வாங்க என்று கூப்பிடுறாங்க. வரதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. வாசிங்க. அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். காரணம் சொல்ல தொடங்கினாங்க. ஒருவன் ஒரு வயலை கண்டே, ஒரு வயலை கொண்டே நான் சீக்கிரமா போகணும், அகத்தியமாய் போகணும். நான் வயல் கண்டேன், ரியல் எஸ்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் வயலுக்கு வயல் வாங்கிட்டேன், அது நான் சீக்கிரமா போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் சீக்கிரமா அந்த வேலையை செய்யணும். ரியல் எஸ்டேட் நான் பண்ணி கொண்டு வாங்குற விற்கிற ஊழியத்துக்கெல்லாம் நேரம் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கெல்லாம் நேரம் இல்லை, என்னால வர முடியாது, என்னை விட்டுடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா. இரண்டாவது இன்னொருத்தன் பாருங்க, அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். போய் நான் பார்க்கணும், என்னை மன்னிச்சிடுங்க. வாசிங்க. வேறொருவன் 5 மாடு கொண்டேன், 5 ஏறு மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், நான் அதை பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது ஆள் என்ன சொல்றான், நான் பிசினஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பணம் பிசினஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் ஏறு மாடுகளை வாங்கி கொண்டு இருக்கேன், அதை பரிசோதித்து பார்க்க போனோம், நான் இந்த கல்யாணத்துக்கு வரல, என்னை மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா. மூணாவது பாருங்க, வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஊமையில கருத்து என்ன தெரியுமா? நான் பிஸியா இருக்க ஆண்டவரே, உமக்கு நேரம் எனக்கு கொடுக்க முடியாது, நான் பிஸியா இருக்கேன், ரொம்ப பிஸியா இருக்கிறேன். முதல்ல சொல்றான் ரியல் எஸ்டேட் பிசினஸ், நிலத்துக்கு முக்கியத்துவம், பொருள் சொத்துக்கு முக்கியத்துவம், எனக்கு ஆஸ்தி பண்ணணும், நிலம் வாங்கிட்டேன், நிலம். ரெண்டாவது சொல்லுறான் பிசினஸ், நான் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை பரிசோதிக்கணும். மூணாவது பொண்ணு, நான் கல்யாணம் கட்டிட்டேன். இந்த 3 காரியமும் மக்களை பிஸியாக்கி வச்சுட்டு இந்த மக்கள் தேவனுடைய கல்யாண வீட்டுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துல வரக்கூடாதபடிக்கு தடையா நிற்கிறது. அல்லேலூயா. முதலாவது மண்ணாசை, ரெண்டாவது பண ஆசை, மூணாவது பொன்னாசை. இந்த 3 ஆசையும்
தேவன் பக்கமா தேவனுடைய ராஜ்யத்தை சேர விடாதபடி தடை செய்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரையும் அந்த எஜமான் அந்த ராஜா அழைப்பு கொடுக்கிறார். ஆனா மக்கள் சாக்கு போக்கு சொல்றாங்க, நான் என்னால வர முடியாது, எனக்கு பிசினஸ், எனக்கு வேலை, அல்லேலூயா, நான் இப்பதான் கல்யாணம் பண்ணேன், நான் அந்த இதுக்கெல்லாம் வர முடியாது. அல்லேலூயா. மண்ணாசை, பணாசை, பெண்ணாசை இவங்கள் இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிக்கும் போது இவங்க எல்லாம் வரலன்னு சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் யாரை தேடி போகிறார் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளில சீக்கிரமா போ, ஏழைகளை யாருக்கு அழைப்பு கொடுக்கிறார்? இப்ப அழைத்தவங்க யாருன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு தகுதி உள்ளவங்களை அழைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தகுதி உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரர், இப்படிப்பட்ட யாவரையும் அழைக்கிறாங்க. யாவரும் சாக்கு போக்கு சொல்றாங்க, என் பிசினஸ் இருக்குது, நான் நிலத்தை வாங்கிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வர முடியாதுன்னு சாக்கு போக்கு சொல்லும் போது ஆண்டவர் கோபம் அடைந்து அந்த அழைப்பை ஏழைகள் மேல திரும்புகிறார். ஆகினால்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாழ்மையின் ரூபத்தை எடுத்து மரியாள் வயிற்றில இறங்கி வந்தார். அல்லேலூயா. இறங்கி வந்து ஏழைகளை நேசிக்கிற தெய்வமா இருந்தார். வாசிங்க. ஏழைகளுக்கு ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. என்ன யார ஊனர் ஆண்டவர் யாருக்கு ஊழியர் செய்தார் தெரியுமா? ஊனர்களையும் சப்பானிகளையும் குருடர்களையும் ஆண்டவர் குணமாக்கி அவங்களுக்கு ஊழியர் செய்தாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த எஜமான் யார் இடத்துல இயேசு அனுப்பிச்சார்னா ஏழைகள் இடத்துல அனுப்பிச்சார். நீங்க போங்கப்பா அவங்ககிட்ட, இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்க வரல, நீங்க போங்க, ஏழைகளை கூட்டிட்டு வாங்க, தரித்திரரை கூட்டிட்டு வாங்க, சப்பானிகளை கூட்டிட்டு வாங்க, அல்லேலூயா, மடவரை கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி கல்யாண வீட்டுக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? வாசிக்கமா அப்படியே தொடர். ஊழியக்காரன் அப்படியே செய்து ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். இன்னும் இடம் இருக்குது கல்யாண வீட்டுல. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி நீ பெருவழிகளிலும் போய் வேலைகளாகிலும் போர், என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அல்லேலூயா. இப்போ எஜமானன் போய் வேலைக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ரோட்ல இருந்த தரித்திரர ஏழைய மடவரெல்லாம் நான் கூட்டி வந்தேன், ஆனாலும் இடம் ரொம்ப இருக்கிறது, இன்னும் இடம் இருக்குது மிச்சம், போய் நீ தெருவுக்கு போ, தெருவுல போய் தெருவுல இருக்கிறவங்களெல்லாம் வருந்தி கூட்டி கொண்டு வா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஊழியக்காரங்க வாங்க சபைக்கு, ஏன் வருந்தி உங்களை கூப்பிடுறாங்கன்னா இதுதான் காரணம். அந்த பரலோக எஜமானுடைய சித்தத்தை செய்யும்படிதான் உங்களை வாங்க சபைக்கு, வாங்க பிரேயருக்கு கூப்பிடுகிறது. அல்லேலூயா. நீங்க சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வேற ஆளு, அதாவது எளியவர்களை, ஏழைகளை, பேதைகளை ஆண்டவர் கொண்டு வந்து வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பரலோக ராஜ்யம் அழைக்கிறது நம்மள. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் தேவனுடைய, அதாவது அந்த ராஜாவுடைய மகனுடைய கல்யாணம். அந்த கல்யாண விருந்துக்கு பரலோகத்து உங்களை அழைக்கப்படுகிறது. நீங்க சாக்கு போக்கு சொல்வீங்கன்னா அந்த சாக்கு போக்கு நிமித்தமாக அந்த கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு நீங்க தகுதியில்லாதவர்களாகி தள்ளப்பட்டு உங்க இடத்துக்கு ஏழைகளும் எளியவர்களும் மடவர்களும் வீதியில இருக்கிறவர்களை ஆண்டவர் அழைத்த அந்த இடத்தை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க இழந்துடாதீங்க. பரலோக ராஜ்யம் தேவனுடைய கல்யாண வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா.
இரண்டாவது ஊமைக்கு நம்ம போகலாம். இரண்டாவது ஊமையானது மத்தேயு 20ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 1 வாசிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு மனுஷன். பரலோக ராஜ்யத்தை எதுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார்னா, ஒரு வீட்டு எஜமானனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அல்லேலூயா. அந்த எஜமானனுக்கு அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். முதல் நம்ம வாசித்த ஊமையானது எல்லாருக்கும், சமுதாயத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கே இரண்டாவது ஊமையை பார்க்கிறோம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய அழைப்பு. அல்லேலூயா. முதல் அழைப்பு ஜெனரலாக கல்யாண வீட்டுக்கு எல்லாம் வாங்க என்று கூப்பிடுகிறாங்க ரட்சிக்கப்பட. இந்த இரண்டாவது அழைப்பானது ஒரு எஜமான் தன் தோட்டத்தில் வேலை செய்யும்படி வேலை ஆட்களை அதிகாலையில தேடி போகிறார். அல்லேலூயா. அந்த எஜமானன் யார்னா, பரலோகத்தில் இருக்க தேவன் அவருடைய ராஜ்யத்துல வேலை செய்யும்படி, அவருடைய தோட்டத்துல வேலை செய்யும்படி வேலையாட்கள் வேண்டும் என்று அதிகாலமே அந்த வேலைக்காரர்களை தேடி போகிறார். அல்லேலூயா. வாசிங்க அப்படியே தொடர்ந்து. வேலையாட்களுடன் ஒரு பணம் கூலி பேசி, நாள் ஒன்றுக்கு ஒரு பணம். அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்லட்டும், 100 ரூபாய் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூலி உனக்கு, நீ வந்து என் தோட்டத்துல வேலை செய்ய சொல்லிட்டு அதிகாலையில போய் கூப்பிடுகிறார். வாசிங்க. அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அவர்களை ஒரு சிறு கும்பல், ஒரு சின்ன கூட்டத்தை அந்த திராட்சை தோட்டத்துக்கு காலையில அதிகாலையில ஒரு 5 மணி 6 மணி அப்படின்னு நீ காலையில போய் வேலை செய்யுங்கப்பா, இந்த நாளெல்லாம் நீங்க வேலை செய்தா நான் உங்களுக்கு 100 ரூபாய் கூலி தரேன் என்று சொல்லி எஜமான் சொல்லுகிறார். அதே போடி அவங்களும் வேலை செய்ய அந்த தோட்டத்துக்கு போறாங்க. 3ஆம் மணி வேளையிலும் இப்போ இந்த எஜமானுக்கு என்னன்னாக்கா ப்ரொடக்ஷன், அதாவது இந்த வேலையானது ஜல்தி ஆக மாட்டேங்குது, அறுவடை ஜல்தி ஆக மாட்டேன். ஜல்தி திராட்சை தோட்டத்துல வேலை நடக்காதனால இன்னும் நான் வேலைக்காரனை போடட்டும் என்று சொல்லி மதியான நேரத்தை இன்னொரு குரூப்பை கூப்பிடுகிறார். போய் வாசிக்க. அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களோ திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். ஃபர்ஸ்ட் வந்து சொன்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு காசு 100 ரூபாய் தராம வந்து நீங்க வேலை செய்யுங்க. செகண்ட் மத்தியானத்துல போய் இன்னும் கொஞ்சம் வேலைக்காரருக்கு போனா, நியாயப்படி உனக்கு கூலி தரம், போப்பா நீ வேலை செய்ய, நாளை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தார்னு போய் நான் வேலை செய்யும்படி. அல்லேலூயா. அப்படி செய்யும் போது அப்ப கூட அந்த இடத்துல வேலை ஆக மாட்டேங்குது. சாயங்காலத்துல இன்னொரு கும்பலை கூப்பிட்டுகிறார். வாசிக்காம. அவர்களும் போனாங்க. மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் 6ஆம் 9ஆம் மணி வேளையில அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும், நீங்க ஏன் பகல் முழுவதும் இங்க சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். பகல் முழுவதும், அப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பகல் முழுவதும் சும்மா தான் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், நீ போய் என் திராட்சை தோட்டத்துல வேலை செய், உனக்கு நியாயமான கூலி கொடுப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியம் என்னன்னா ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு. ஆமென். இப்போ சாயங்காலம் ஆன பிறகு எஜமான் கூலி கொடுக்கணும். வாசிங்க. அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரை
வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார். அவர்களுக்கு கூலி கொடுங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை மாற்றப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கினாங்க. காத்தால வந்தவனுக்கு அதே கூலி, மதியானத்துல வந்தவனுக்கு அதே கூலி, சாயங்காலம் வந்தவனுக்கு அதே கூலி. ஆண்டவர் எல்லாருக்கும் பச்சை பாதம் இல்லாதபடிக்கு அந்த எஜமான் எல்லாத்துக்கும் கூலி கொடுக்குறாங்க. ஆனா காலையில வந்து எல்லாத்துக்கும் அவர் 100 ரூபாய் கொடுக்கிறாரு. நான் காலையில வந்திருக்கிறேன், அதிகமா வேலை செய்திருக்கிறேன், எனக்கு அதிகமா பணம் கொடுப்பார் என்று நினைத்து அந்த எஜமான இடத்துல போய் கேட்கிறான். வாசிங்க. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணி அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக்கொண்டு எஜமானை நோக்கி பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 1 மணி மாத்திரம் வேலை செய்தாங்க. பகலில் கஷ்டத்தையும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். இப்ப பாருங்க, காலையில நான் இந்த திராட்சை தோட்டத்துல ஊழியம் செய்வேன், ஆனா இப்ப வந்தவனுக்கு அதே கூலி, இப்ப வந்தவனுக்கு அதே அபிஷேகம். நான் 10 வருஷத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு எனக்கும் அதே அபிஷேகம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல யாவரும் ஒரே சமமானவர்கள். அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஒரு ஊழியக்காரங்க இப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. நான் தேவனை அப்பா என்று கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. நான் ஊழியக்காரன், அபிஷேகப்பட்டிருக்க, நான் ஒரு அப்பான்னு கூப்பிடுகிறேன். நீங்களாம் எப்படி கூப்பிடுறீங்க? சித்தப்பான்னு கூப்பிடுறீங்களா? அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கும் அவர் அப்பா தான், விசுவாசிக்கும் அப்பா தான், மூத்தவருக்கும் அவர் அப்பா தான், குழந்தைங்களுக்கும் அவர் அப்பாவா இருக்கிறார். அவர் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் சமமாக அவர் அழைப்பை கொடுக்கிறார். ஏன் திராட்சை தோட்டத்துல வேலை செய்யுங்க. பிரியமானவங்களே, ஒரு காரியம் சொல்லட்டேன்னா, ஒரு பிள்ளைய ரட்சிப்புல நடத்தினேன். அந்த பிள்ளை ஆண்டவருக்குள்ள பலமா வந்து அபிஷேகப்பட்டு என்னை காட்டில வளர்ந்து போவது. அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, அந்த பிள்ளை தேவனை முகமுமா தரிசிக்கிறது. ஆனா என்னால தரிசிக்க முடியல. ஏன்? ஆண்டவர் எல்லாருக்கும் சமமா இருக்கிறவர். அல்லேலூயா. முந்தி நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், நீ என்னதான் பேசணும். பேச மாட்டார் ஆண்டவர். ஏலிட்ட பேசல ஆண்டவர், குட்டி சாமுவேலுக்கு தான் போய் ஆண்டவர் பேசினாங்க. அல்லேலூயா. அவர் யாரையும் பச்சை பாதம் பார்க்கிற தேவன் அல்ல. நீ காலையிலவா 10 வருஷத்துக்கு முன்ன ரட்சிக்கப்படு, இப்ப ரட்சிக்கப்படு, அவளுக்கும் அதே கூலி தான், உனக்கும் அதே கூலி தான். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்களா நீங்க அறிந்து கொள்ளணும். இந்த ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தயாளவா இருக்கிறதுனால நீ ஏன் வன்கண்ணனா இருக்கிற? அல்லேலூயா. ஏன் இஷ்டம், நான் அதை அவங்களுக்கு கொடுக்கிறேன். நான் நீ கேட்டபடி நீ 1 காசுக்கு 100 ரூபாய்க்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யற சம்மதித்தல்லவா, நீ வாங்கிக்க உன் கூலி. அவனுக்கு கொடுக்கறத பார்த்து நீ ஏன் வன்கண்ணனா இருக்கிற? இன்னைக்கு ஊழியத்துல இந்த காரியம் தான் நடக்குது. அந்த அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நான் உனக்கு அநியாயம் செய்யலப்பா. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கலையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல இனி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அல்லேலூயா. என் இஷ்டத்தின்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் வன்கண்ணனாய் இருக்கலாமா? இன்னைக்கு இதுதான் ஊழியத்தை
முடக்கிற காரியம், வன்கண்கள், பொறாமை, எரிச்சல். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு சுவாமியும் யோவான் ஸ்நானகனும் ஒரே பட்டணத்துல ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பண்ணி கொண்டு இருக்கும் போது யோவான் ஸ்நானகன்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தவர் அங்க பிசாசுகளை துரத்தி அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மணவாளன் கூட இருக்கும் போது மணவாளனுடைய தோழனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குதோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. இயேசுவும் அதே பட்டணத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கா, யோவானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கா. இயேசு கிறிஸ்து மேல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவர் வன்கண்ணனா இல்லை. அல்லேலூயா. அந்த ஊழியத்தை ஆதரிக்கிறவராக அவர் மணவாளன், அவர் பெருகவும் நான் சிறுகட்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து போய் யோவான் ஸ்நானகனை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் பிசாசு ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க, அங்க அநேகருக்கு சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சுவாமிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இயேசு சுவாமி யோவான் ஸ்நானகனை அவங்களுக்கு சொன்னங்களுக்கு பிரதியுத்தரமா சொல்றாங்க, பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டா ஒழிய ஒருவனும் ஒன்றே பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்திலிருந்து யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால அவன் பெற்றுக்கொண்டு இருக்கிறான். அவங்க தடை பண்ணாத, அவன் நம்முடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிறாங்க. அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஊழியம் செய்யறாங்க, ஆனாலும் ரெண்டு பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்யறாங்க. ஒரே தோட்டத்துல ஊழியம் செய்யறாங்க. அல்லேலூயா. இயேசுவும் யோவானும் ஒரே தோட்டத்துல ஊழியம் செய்தாலும் அவங்களுக்குள்ள பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, வன்கண்கள் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த திருவினை, வன்கண், பொறாமை தான் நம்ம ஊழியத்தை எழும்ப விடாதபடிக்கிறது. நம்முடைய எஜமான் அவர் தயாளுவா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தயாளுவா இருக்கிறபடினால நாம் வன்கண்களாக இருக்கக்கூடாது. ஊழியம் செய்கிற பிள்ளைங்க நீங்க விட்டு கொடுத்து ஆண்டவர்கள் கொடுத்த அபிஷேகத்துல வல்லமையில வளருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. முதல் அழைப்பு கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் அழைக்கிறாங்க, அவங்க சாக்கு போக்கு சொல்றாங்க. இரண்டாவது அழைப்பு ஊழியக்காரர்களுக்காக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கிறார். என் தோட்டத்துல வந்து வேலை செய், நியாயமான கூலி உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. மூணாவது காரியத்தை ஒரு 10 நிமிஷத்துல பார்த்து நம்ம முடிப்போம். மூணாவது காரியம் ஊமையானது, 10 கன்னிகைகளின் ஊமை. அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, பிரியமான தேவஜனமே, இங்க 10 கன்னிகைகளை குறித்து நான் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதுனா, அந்த மணவாளன் வருகிறான், ஆயத்தமாகுங்க என்று சொல்லுகிற, வாசிங்க மத்தேயு 25:1 வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த 10 கன்னிகைகளும் சபைக்கு குறிக்கிறது. முதல் அழைப்பு ஜெனரல் அழைப்பு, எல்லாத்துக்கும் கல்யாண வீட்டுக்கு வாங்க. இரண்டாவது அழைப்பு ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு. மூணாவது அழைப்பு சபைக்கு. இந்த 10 கன்னிகைங்க தீவைக்கை பிடித்துக்கொண்டு தன் மணவாளனை எதிர் நோக்கி போகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. அதுல 5 பேர் புத்தி உள்ளங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. அல்லேலூயா. அவங்க போகிற அந்த நேரத்துல தீவைக்கையை எடுத்துக்கொண்டு இருட்டுல போய் கொண்டு இருக்கிறாங்க. பிரியமான தேவஜனமே, தீவைக்கை அதாவது தீபமானது வெளிச்சத்தை கொடுக்கும். இன்னைக்கு இந்த 10 கன்னிகளும் சபையை குறிக்கிறதுனால, இங்க உலகத்தில் எத்தனை சபை இருந்தாலும் அந்த சபை ஆயத்தமா இருக்கிற சபை தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்.
தீவெட்டியில வருகிற வெளிச்சமானது வேத சத்தியமா இருக்குது. ஆயினால் தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சத்திய வேதமே, உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபமா இருக்குது. நான் நடந்து போகும்போது விளக்கை பிடிச்சி நான் நடக்கும் போது அது என் கால்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. நான் போகிற இடத்துக்கு போயிடுவேன். அல்லேலூயா. அந்த தீவெட்டியிலிருந்து வருகிற வெளிச்சம் வேத வசனம். இந்த தீவெட்டி கொழுந்து விட்டு எரியணும்னாக்கா அதுக்கு எண்ணெய் தேவை. எண்ணெயானது அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அபிஷேக தைலத்தை குறிக்கிறது. ஒரு எந்த எண்ணெய் எடுத்தாலும் அந்த எண்ணெயை உருவாக்கும் போது அது கலக்கானா இருக்கலாம், தேங்கானா இருக்கலாம், எந்த எண்ணெய் இருந்தாலும் செக்கில் போட்டு பிழிஞ்சி எடுப்பாங்க. அந்த பிழிஞ்சி எடுத்து வருகிறது தான் எண்ணெய். அதே போலதான் இயேசு சுவாமி சிலுவையில போட்டு ஆண்டவராகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானால் அவர் சரீரத்தில் இருக்க சொட்டு ரத்த வரைக்கும் இறங்கினது. ஆகினால இந்த எண்ணெயானது அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த ரெண்டு காரியம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஆயத்தமா இருந்து பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. இதை தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன செய்கிறான்னா இந்த 10 கன்னிகைகளும் நித்திரை அடைகிறாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் தீவெட்டி எரிந்து கொண்டு இருக்கிறது. மணவாளன் தாமதமா ஆன போது அவங்க தூங்குறாங்க. தூங்கின உடனே என்ன ஆகுதுனாக்கா தீவெட்டி அணைந்து போகிறது. அல்லேலூயா. பிரியமானங்களே, வேத வசனம் எப்போ நம்ம அசட்டையா பண்ணுகிறோமோ, அபிஷேகமோ வேத வசனம் நம்மளை விட்டு போகும். தூங்கிடுறாங்க. அல்லேலூயா. தூங்கின உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற தீபம் அணைந்து போகிறது. அல்லேலூயா. ஒரு இடத்துல தேவன்கிட்ட சீஷர்கள் கேட்கிறாங்க, எஜமான்கிட்ட கேட்கிறாங்க, நல்ல நிலத்துல நல்ல பயர்தான வெளிச்சம், களைகள் எப்படி முளைஞ்சது? அதுக்கு எஜமான் சொல்லுகிறார், நம்ம நல்ல பயர்தான் முளைச்சோம்பா. நாம் தூங்கும் போது எதிரியானவன் களைகளை விதைத்துட்டான். அல்லேலூயா. அது சேர்ந்து வளர்கிறது. எப்போ நம்ம தூங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ களைகளை விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு சுவாமி கெத்செமனே பூங்காவிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பேதுருவும் அவங்களோடு கூட சேர்ந்து 3 பேரை கூட்டிட்டு போறார். வாங்கப்பா ஜெபிக்கலாம். 1 மணி நேரம் ஆண்டவர் ஜெபித்துட்டு வருகிறார். இவங்க பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்பா 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி எழுப்பிட்டு போகிறார். திரும்பி அவர் போய் ஜெபிக்கிறார். திரும்பி இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது போல 3 மணி நேரம் அவங்க ஜெபிக்கிறதுக்கு தவறி தூங்கிட்டாங்க. ஆனா பேதுரு அந்த நேரத்தில் அந்த ஜெப நேரத்தை அவங்க அதை பிரயோஜனப்படுத்தியிருந்தா இயேசு சுவாமி மறுதலித்திருக்க மாட்டார். அல்லேலூயா. 3 முறை மறுதலிக்கிறார். இவரை தெரியவே இல்லை, எனக்கு சத்தியம் பண்ணுகிறார், சத்தியமா இவன் தெரியல, சபிக்கிறார், தெரியல எனக்கு. 3 முறை சபிக்கிறார். ஆனா அந்த கெத்செமனே பூங்கா இயேசுவோடு சேர்ந்து ஜெபித்திருந்தா அந்த சோதனை மேற்கொள்கிற பலத்தை ஆண்டவர் கொடுத்திருந்திருப்பார். அல்லேலூயா. இப்போ இந்த தூக்கம் அபிஷேகத்தை குறைத்து போடுகிறது. இந்த 10 கன்னிகைகளும் தூங்கிட்டாங்க. ஆனா புத்தி உள்ள கன்னிகைகளிடத்துல எண்ணெய் இருந்தது. அவங்க பாத்திரத்துல எண்ணெய் இருந்தது. அல்லேலூயா. என்ன இருந்ததுன்னா அபிஷேகம் அவங்க பாத்திரத்துல இருந்தபடினால அவங்க என்ன சொல்றாங்க, மணவாளன் வந்து விட்டான், எதிர்கொண்டு போங்க என்று சொல்லும் போது அவங்க விழித்து கொண்டாங்க. விழித்து கொண்டு தன் தீவெட்டியை ஆயத்தம் பண்ணாங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய பாத்திரத்துல என்ன இருந்தது. பாத்திரம் நம்முடைய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பிதா நீர் எங்களுடைய தேவன், நான் கையில் இருக்க களிமண், உம்முடைய விருப்பம் போல எங்களை பாத்திரமாய் வணைந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. நாம் அவருடைய பாத்திரம். இந்த பாத்திரத்துல அபிஷேக தைலம் இருக்கிறது. இந்த அபிஷேக தைலம் இருக்கும் போது அந்த வேத வசனத்தை வெளிச்சத்துல நடந்துடலாம். அல்லேலூயா. அந்த 5 பேருக்குள்ள தூங்கின 5 பேருக்குள்ள அந்த எண்ணெய் இல்லாம இருக்கிறதுனால அவங்க கேட்கிறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எண்ணெய் கொடுங்கன்னு கேட்கும் போது புத்தி உள்ள ஸ்திரீ சொன்னாங்க, உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, நீங்க போய் கடியில வாங்கிக்க, நான் உனக்கு கொடுத்தேனாக்கா
எனக்கும் பத்தாது, நானும் அந்த மணவாளனை போய் சந்திக்க முடியாது, நீங்க போய் கடையில வாங்கி கொள்ளுங்க. பிரியமானவங்களே, அந்த புத்தி உள்ள ஸ்திரீக்குள்ள அந்த அபிஷேக தைலம் என்ன இருந்ததுனால வேதத்தின் வெளிச்சத்துல நடந்து போகிறாங்க. மணவாளன் வருகிறார், ஆயத்தமா இருந்தவங்களை கூட்டி கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆயத்தமா இருந்தவங்களை கூட்டி கொண்டு போகிறார். கூட்டி கொண்டு போகிறது மாத்திரமல்ல, கதவும் அடைக்கப்படுகிறது. புத்தி இல்லாத ஸ்திரீங்க அந்த கதவை தட்டுகிறாங்க. உங்களை யார் எனக்கு தெரியல என்று ஆண்டவர் கைவிட்டு போகிறார். அல்லேலூயா. முதல் அழைப்பானது, பிரியமான தேவச்சனமே, எல்லாருக்கும் கல்யாண வீட்டுக்கு வாங்க, தேவனுடைய அழைப்பு, தேவ ராஜ்யத்தின் அழைப்பு. இரண்டாவது அழைப்பு, என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வாங்க. மூணாவது அழைப்பு, சபைக்கு மணவாளன் வரப்போகிறான், ஆயத்தமாகுங்க, வேதத்தில் ஆயத்தமாங்க, அபிஷேகத்துல ஆயத்தமாகுங்க என்ற அழைப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக, நீங்க ஆயத்தமாங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வாரத்துல 3 ஊமைகளை பார்த்தோம். வருகின்ற வாரத்திலும் நாம் தொடர்ந்து ஊமையை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் அநேக ஊமைகளை சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஊமையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக, கிருபையாக உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய கல்யாண வீட்டுக்கு வாங்க, வந்துடுங்க. அல்லேலூயா. தேவ தோட்டத்துல வேலை செய்ய, அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய வாங்க. அல்லேலூயா. பிரியமானவங்களே, ஆயத்தமாங்க, பரலோகத்தின் தேவன் சமீபமா இருக்கிறார். உங்க தீவெட்டிங்க எரியத்தக்கதாக அபிஷேக தைலத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஒருவன் செலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆகினால ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வேத வசனத்தின்படி நடக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. நம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலமா கூட உம்முடைய கிருபையின் சத்தியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில அப்பா, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கிட்டும். இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிச்சிடுங்கப்பா. எல்லா தடைகளை மாற்றிடுங்கப்பா. துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தின் கிருபையினால நிரப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளெல்லாம் நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம் சுவாமி. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று பார்க்கிறோமே. அந்த கல்யாண வீட்டுக்கு ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்யும்படியாக தேவனுடைய ராஜ்யத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துடுங்கப்பா. அப்ப லோக ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திடுங்க. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அன்பிற்கும் சமாதானம் கிருபையும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.